ஐயோ பாஸ்டர், இப்படி பண்ணலாமா? ஆராதனைன்னா சும்மா பாட்டு பாடி கொட்டடிக்கிறது இல்லை. நிறைய பேர் ஆராதனைன்னு சொன்னால் பாட்டு பாடி கொட்டடிக்கிற மியூசிக் நல்லா போடுறது. இப்போல்லாம் வெளிச்சம் தான் மொத்தமாக ஆராதனையில் இருக்குது. வெளிச்சம்னா லைட் வெளிச்சம் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இதனால அங்கே மகிமை வந்துடாது. ஐயா, கொட்டடிச்சு லைட்டு போடுறதுனால தேவனுடைய மகிமை வராதுன்னா அப்புறம் எதுக்கியா நீங்க மக்களோட காசுல இவ்வளோ பிரம்மாண்டமா நியூ லைஃப் வர்ஷிப் சென்டர்னு ஒன்று கட்டி அதில் கொட்டடிச்சு இப்படியும் லைட்டு போட்டு நீங்க எந்த தேவனோட மகிமையை இறக்குறீங்க? ஐயா, நீங்களே இப்படி கொட்டடிச்சு ரைட்டு போடுறதுனால தேவனுடைய மகிமை இறங்காதுன்னு சொல்லிட்டு நீங்க இங்க மக்களோட காசை கட்டியிருக்கிற நியூ லைஃப் வர்ஷிப் சென்டர்ல நீங்க சொன்ன அதே தப்பு நீங்களே பண்ணலாமையா? இதே ஜான் தேவராஜோ இல்ல ஜஸ்டின் இந்தியாவோ மக்களோட காசுல இப்படி உங்களோட பிரம்மாண்டமா கட்டி லைட்டுனா போட்டிருந்தாங்கன்னா நீங்க அடுத்த வாரம் உங்களோட மெசேஜ்லயே அவங்கள தாக்கி பேசிக்க மாட்டீங்க. நீங்க உங்க பிள்ளைக்காக மக்களோட காணிக்க பழத்துல கட்டினதுனால அமைதியா இருக்கீங்களாயா? இப்போ உண்மையான மேகம் வர்றதுக்கு பதிலாக என்னத்தை போட்டுக்கிட்டு இருக்கிறோம்? இந்த புகையை பின்னால் இருந்து போட்டுக்கிட்டு இருப்பான். இப்போ அதுதான் மக்கள் இமிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையான மேகம் வரணும், உண்மையான புகை வரும். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை பார்த்துருக்கிறீங்களோ தெரியாது. ஐயா, உண்மையான மேகத்தை எத்தனை பேர் பார்த்துருக்காங்களோ இல்லையோ, ஆனா இப்போ நீங்க கட்டிருக்கீங்களே இந்த நியூ லைஃப் வர்ஷிப் சென்டர்ல நீங்க இந்த பொய்யான புகையை போறது நிறைய மக்கள் பார்த்துருப்பாங்கய்யா. இது என்னையா சொல்ல போறீங்க? ஐயா, இப்படி மற்றவங்க எல்லாம் இந்த மாதிரி புகை போட்டு ஆராதனை பண்றாங்க, ஆண்டவர் பிடியமில்லைன்னு சொல்லி பேசிட்டு நீங்க கட்டின இந்த வர்ஷிப் சென்டர்லயே அதே தப்ப நீங்களே போடலாமா? நீங்களும் உங்க பிள்ளையும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு காசு சம்பாரிச்சு அந்த காசுல இந்த மாதிரிலாம் கட்டணும்னா இவ்வளோ ஆடம்பரமா கட்டியிருப்பீங்களா? ஏதோ ஏழை மக்கள் கஷ்டப்பட்டு வேறு செஞ்சு உழைச்சி ஆண்டவருக்கு கொடுக்குறன்ற பேர்ல உங்ககிட்ட கொடுத்து ஏமாறுறாங்க. அந்த காசுல உங்க பிள்ளைகளுக்காக நீங்க சொல்லி கொடுத்த வேதத்துக்கு விரோதமா நீங்களே இப்படி செயல்படலாமையா? உண்மையா கத்துற உங்க ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கறது தான் புத்தி உள்ள ஒரு ஆராதனை. ஐயா, உங்களுக்கு தான் வேத வசனம்னு தெரிஞ்சையா, உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிடலாம் இல்லையா? இதுதான் புத்தி உள்ள ஆராதனை. நம்மளோட சரீரங்களை ஆண்டவருக்கு ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும். இதுதான் புத்தி உள்ள ஆராதனை. உங்க பிள்ளைகளை சொல்லி கொடுத்து வளர்த்துக்கலாமே. சரி, ஐயா சொல்ற வசனம் வேதத்தில் இருக்கே, ரோமன் 12:1 படிக்கிறேன் கேளுங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை அப்படின்னு வேதத்துல போட்டிருக்கு. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. எது? நம்மளோட சரீரங்களை ஆண்டவருக்காக வாழ்றதோ ஆண்டவருக்காக உயிரே கொடுக்குறதுன்னா புத்தி உள்ள ஆராதனை. இதுவே புத்தி உள்ள ஆராதனை தான் வேற சொல்லுது. இதை தெரிஞ்ச ஐயாவே தன்னோட பிள்ளைகளுக்கு பேருந்தாகும்படி இவ்வளவு பிரம்மாண்டமா ஒரு வர்ஷிப் சென்டர் கட்டி தேவனுக்கு விரோதமா செயல்படுறாரு. இப்ப வர்றவெல்லாம் ஏகப்பட்ட முடிய வளர்த்துக்கிடுறான், ஒரு மாதிரி பேண்ட்டை கிழிச்சு போட்டுக்கிடுறான், வயிற்ற காட்டிக்கிடுறான், எல்லாத்தையும் வச்சு கொட்டை அடிக்கிறான். மகிமை வரும்னு பாக்குறீங்களா? இருக்கிற மகிமை போயிடும். நீங்க இருக்கிற மகிமை போயிடும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா உங்க புள்ள நீங்க சொல்றீங்கல்ல முடிய வளர்த்துன்னு தசை கிழிச்சு பொண்ணு சுத்தினுக்கிறான், அவங்க கூட சேர்ந்தீன்னு எப்படி கூத்தடிக்கிறான்னு பாருங்க. Blessed be your holy name. I will give you all the glory. ஐயா, பாத்தீங்களா? நீங்க இருக்கிற மகிமை போயிடும் சொல்றீங்க. ஆனா உங்களோட புள்ள
எவ்வளோ மகிமையா நீங்கள் ட்ரெஸ்ஸை கிழிச்சி போட்டுருக்கான்னு பசங்களை சொல்கிறீங்க. ஆனால் அங்கே இருக்கிற பெண்களே அப்படி தான் இருக்கிறாங்க. அதோ ஒருத்தர் கீபோர்டு வாசிக்கிறா போடுங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே முடியை வளர்க்கிட்டு நீங்கள் அவ்வளோதான் சொல்கிறீங்கன்னு இந்த உலகத்துக்கே தெரியும். இதே உங்கள் சபைக்கு ஒரு விசுவாசி இந்த மாதிரினா அந்த முடியை வளர்த்த டீமில் இருந்துட்டு இந்த மாதிரினா கூத்தடிச்சு டான்ஸ் ஆடி பாடின்னு இருந்தா அவளை சும்மா விடுவீங்க? கிழிச்சிருக்க மாட்டீங்க. உங்கள் பிள்ளைன்றதுனால அமைதியாக இருக்கீங்களாயா? வர்றதெல்லாம் பாருங்க, இந்த ஆராதனை வீரர்கள் 1-2 தான் உருப்படியா இருக்குது. மற்றதெல்லாம் பேண்ட்டை கிழிச்சு போட்டுக்கிடுது, முடியை வளர்த்து போட்டுக்கிடுது. ஒரு மாதிரி ஸ்டைலில் அவன் கையை காட்டினானா அவன் எவ்வளவு அழகா போடுறான்னு சொல்லி கழுத்தெல்லாம் ஆட்டிக்கிடுவான். விசில் அடிக்கிற குஞ்சுகள் சர்ச்சுக்குள்ள வந்துட்டு சரியா? உங்கள் பிள்ளையதான் உங்களால் கேட்க முடியல. ஏன்னா கேட்டால் எந்த வீட்டை விட்டு போயிடுவானோ, சொத்து வேற யாருன்னா போயிடுமோன்னு பயந்து உங்கள் பிள்ளைய தான் கேட்காம இருக்கிறீங்க. சரி, இந்த விசில் அடிக்கிற குஞ்சுகள் சொல்கிறீங்களே, இந்த குஞ்சுகளெல்லாம் வளர்த்து விட்ட ஒரு பெரிய மகான் இருக்காரு. அவர் தான் விசில் அடிக்க சொல்லித்தராரு. எப்படின்னு பாக்குறீங்களா? சபையில எல்லாம் விசில் அடிச்சிடாதீங்க. ஹalleluya. Hallelujah. ஆமென். Thank you அப்பா. அடிக்க ஃப்ரீயா. Amen. நல்லா பார்த்தீங்களாயா? விசில் அடிக்கிற குஞ்சுகளுக்கு சின்ன வயசுலேருந்து விசில் அடிக்க சொல்லி கொடுக்குறவரு இந்த வயசான பெருகுமன் செய்யாதான். இவரும் உங்களால கேட்க முடியுமா? விசில் அடிக்கிறவன் ஒரு 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 பக்தி, ஒரு வினயம், ஒரு ஆண்டவர் ஆராதிக்கிறது. அவன் ஆடி கூத்து ஆடிக்கிட்டு ஒருத்தன் பார்த்து சிரிச்சு கண் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இப்படிப்பட்டவனெல்லாம் பூமியிலே வைக்கக்கூடாது. அவன் ஐயா, இப்படிப்பட்டவங்கள பூமியில வைக்க கூடாதுன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட பிள்ளையதாயா பூமியில வைக்காம பண்ணணும். ஏன்னா இந்த தமிழ்நாட்டுக்கே இந்த ஒரு கான்செப்டை கொண்டு வந்ததே உங்க பிள்ளை தான். அந்த பெருமையும் உங்களோட குடும்பத்தை தான் சேரும். இப்போ அதை உறுதிப்படுத்த விதமா அவர் திருந்தல அப்படின்ற நிரூபிக்கிறதுக்காக தான் நியூ லைஃப் வர்ஷிப் சென்டர்னு சொல்லி ஒன்று கட்டி இப்போ உங்க புள்ள கான்செப்டா நடத்தி கூத்தடி போடாது. நீங்களும் சரி, உங்க கூட ஊழியம் மண்டன் சுத்தினால மோகன் சார் இருக்கட்டும், இல்லை கல்யாண்குமாரா இருக்கட்டும், நம்மாலியலா இருக்கட்டும், ஜிபிஎஸ் ராபின் சாரா இருக்கட்டும், இவங்க எல்லாம் கண்டும் காணாதவர்கள் போல இருப்பாங்க. ஏன்னா ஊழியக்காரரோட பையன்ல என்ன வேணா போடலாம். சபையெல்லாம் சினிமா ஆட்டக்காரர்கள் தோத்து போயிடுவான். இந்த நாட்களில் அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் மாற்றுவாராக. கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஐயா, சினிமா ஆட்டக்காரரு தோத்து போயிடுவான்னு சொல்றீங்க. ஆனா அந்த சினிமா ஆட்டத்தோட பயங்கரமா ஆடுற கான்செப்டுக்கு நீ எப்படிலாம் சப்போர்ட் பண்ணி பேசுறீங்கன்னு பார்க்கலாமா? ஐயா, நல்லா பார்த்தீங்களா? நீ சொன்னீங்களா சினிமாக்காரனே தோத்து போயிடுவான்னு. அந்த சினிமாக்காரனே மிஞ்சும் விதமா அவரேன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் நடத்திட்டு இருக்காங்க. இந்த கான்செப்டுக்கு நீங்க எப்படின்னா சப்போர்ட் பண்ணி பேசுறீங்கன்னு பாருங்க. மியூசிக் கான்சர்ட் வருகிற ஞாயிற்றுக்கிழமை 21ஆம் தேதி 6:30 மணிக்கு OMCA நந்தனத்தில் அவரே என்று நடைபெறுகிறது. இந்த பட்டணத்தில் உள்ள எல்லா ஆராதனை வீரர்களும் சேர்ந்து நடத்துகிற ஒரு ஆராதனை. பாத்தீங்களா? ஐயா லைட்டு போடுறது தப்பு, புகை போடுறது தப்பு, கொத்தடிறது தப்புன்னு பேசுவாரு. ஆனா அவரே அதை சப்போர்ட் பண்ணி எப்படி டிக்கெட்டா வித்து கொடுக்க பாருங்க. சபையார் அந்த நோட்டீஸை வாங்கி அதில் இருக்கிற ஸ்கேன் பண்ணி அதற்கு பதிவு செய்வதற்கு 300 ரூபாய் கட்ட வேண்டும். தயவாக அதில் செய்யும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஐயா ஆதாயம் இல்லாம எதுவுமே பண்ண மாட்டாரு. அதுவும் கொத்தடிறது தப்பு, லைட்டு போடுறது தப்பு, புகை போடுறது தப்புன்னு சொல்லிட்டு கான்செப்டுக்கு சப்போர்ட் பண்ணி டிக்கெட் வித்துருக்கிறாருன்னா அந்த டிக்கெட்ல ஏன்னா கமிஷன் இருக்குமோ ஐயாக்கு? இதில் சேகரிக்கிற இந்த கட்டணங்கள் மிஷன் ஊழியத்துக்காக கொடுக்கப்படுகிறதற்காக அவர்கள் செய்கிறார்கள். ஓ, மிஷன் ஊழியத்துக்கு கொடுக்கறதுக்காக பல லட்சங்கள் செலவு பண்ணி கான்செப்ட் நடத்துறாங்க. அதுக்கு பல லட்சங்கள் செலவு பண்ணி கான்செப்ட் நடத்தி கொடுக்கறதுக்கு கான்செப்ட் நடத்தாமலே மக்கள்கிட்ட ஸ்பான்சர் வாங்கி கொடுத்துடலாமையா? ஏன்னா லைட்டு போட்டு கொட்டடிச்சு புகை போட்டு கான்செப்ட் நடத்தி அதுக்கு பல லட்சங்களை செலவு பண்ணி மிஷன் ஊழியத்துக்கு கொடுக்கறதுக்கு டைரக்டா மிஷன் ஊழிய கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டு ஸ்பான்சர் வாங்கி கொடுத்துடலாமையா?
சரி ஐயா ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு தன்னோட பிள்ளைகளுக்கு உபதேசம் பண்ணாம வளர்க்குறது வேதத்தின்படி சரியா தவறான்னு கமெண்ட் பண்ணினேன். ஐயா இந்த புதுசாக கட்டியிருக்காங்களா பாபிலோன் மாதிரி ஒரு கோபுரத்தை 25,000 பேர் உட்காந்து ஆராதிக்கிற அளவுக்கு பெரிய சபையை கட்டியிருக்காங்களே, இதுக்கு வெளிநாட்டிலேருந்து எப்படி ஃபண்டு கல் பண்ணாங்க, அது உண்மையா பொய்யான்னு அடுத்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். பை. நம்ம ட்ரூத் ஸ்கேன் ஏஐ சேனல் வீடியோஸ் நல்லா இருக்குல்ல, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணணும். மக்களே, நீங்களும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.